ஃபினான்சியர் சிந்தாமணி கிட்ட, "மேடம் அந்த விஜயா அவங்க வீட்டையே உங்க பேருக்கு எழுதி மாத்தி குடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க? அந்த பத்திரத்த காமிச்சு அவங்க எல்லாத்தையும் வீட்ட விட்டு அனுப்ப வேண்டியது தானே!" அப்படின்னு ஃபினான்சியர் சொன்னதும், சிந்தாமணி இருந்துகிட்டு, "பொறுங்க சார். இப்பவே போய் நம்ம அந்த வீட்ல நின்னு, அந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த முத்துவும், மீனாவும் சும்மா விட மாட்டாங்க. எப்படி எங்க அப்பா சைன் இல்லாம நீங்க எப்படி இந்த வீட்ட எழுதி வாங்கியிருக்க முடியும்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இப்ப விஜயா மனசுல ஒரு பயத்த உண்டாக்கிட்டேன். அந்த பயமேவும் அந்த மீனாவையும், முத்துவையும் வீட்ட விட்டு அனுப்பும். கண்டிப்பா மீனாவ விஜயா வீட்ட விட்டு அனுப்பிடுவா. அதுக்கடுத்து முத்துவும் அந்த வீட்ல இருக்க மாட்டான். மீனா இல்லாத வீட்ல முத்துக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு, முத்துவும் வீட்ட விட்டு கிளம்பி போயிடுவான். அப்ப பத்திரத்த விஜயா கிட்ட காமிச்சு, விஜயாவையும், மனோஜையும் வீட்ட விட்டு அனுப்புறது ரொம்ப ஈஸி. மனோஜ் ஒரு முட்டாள். அவனுக்கு யோசிக்கவே தெரியாது. அதனால அவங்க 2 பேத்தையும் நம்ம ஈஸியா வெளிய அனுப்பிடலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சிந்தாமணியோட பொண்ணு பார்த்துட்டு, அம்மா இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்து வச்சுடுறாங்க. ஆதாரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இங்க ரேகா வேகமா வீட்டுக்குள்ள வந்தோனே, என் பொண்ணு வந்துட்டா. இப்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அமைதியாயிடுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. உடனே ரேகா சிந்தாமணி கிட்ட, "ரேகா நமக்கு தேவையான பணம் நம்மகிட்ட இருக்குதுல்லம்மா. அப்புறம் எதுக்கும்மா ஏமாத்தி மத்தவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இருக்கீங்க? இப்படி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. இனிமேல் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன்." அப்படின்னு ரேகா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, "நான் என்ன பண்ணேன் ரேகா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டேன். பாவம் அந்த மீனா. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க? அவங்களே பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திறமைய வச்சு முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்கள வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கீங்களே! அது எல்லாத்தையும் நான் கேட்டேன்." அப்படின்னு ரேகா சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு, "எல்லாம் உனக்காக தான்மா" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்காகவா? நீங்க பாவத்த தாம்மா சேர்த்து வைக்கிறீங்க. இனிமேலு உங்க மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அப்பா கிட்டயே இருந்துக்கிறேன்." அப்படின்னு ரேகா கிளம்பி போயிடுறாங்க. இங்க சிந்தாமணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரேகா வந்துட்டு, "நம்ம எடுத்த வீடியோவ மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் காமிக்கணும். அம்மாவால தான் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய வரணும்." அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.